இன்னைக்கு டே 24 லஞ்ச் சீரிஸ்ல கொண்டக்கடலை, குடமிளகாலாம் போட்ட ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கொழுமிச்சங்காய் சாதம் தான் செய்ய போறோம். இதுல புரோட்டீன்ஸ், கார்ப்ஸ் கூடவே விட்டமின் சியும் இருக்கு. இந்த ஹெல்தியான லஞ்ச் மெனு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். அது சூடான உடனே நான் கடுகு, உளுந்து, கொஞ்சமா கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே அது கூட 3 குண்டு மிளகா, கட் பண்ண 2 பச்சை மிளகா, கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு இஞ்சி துண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே கேரட், பீட்ரூட், குடமிளகா போட்டு வதங்கினதுக்கப்புறம் கூடவே நான் வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு கப் ஆட் பண்ணி மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி இறக்கிடலாம். சாதம் வேக வைக்கும் போதே உதிரியாக வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை கலந்துக்கலாம். இப்போ கொழுமிச்சையை கட் பண்ணி அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பாட்டில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொழுமிச்சை எலுமிச்சை மாதிரி புளிப்பாக இருக்காது, கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதனால் 2 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் 1.5 பழம் புழிஞ்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டு கலந்துக்கலாம். வீட்டில் செஞ்ச பொட்டேட்டோ சிப்ஸ் இதுக்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.